ஹாய் வணக்கம். இந்த வீடியோ யார் அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னா என்னுடைய செல்லக்குட்டி கார்த்திகா அனுப்பிச்சி விட்டது. அவங்க வீட்டில் வடகம் போட்டிருக்காங்க, அதைத்தான் வீடியோ எடுத்து எனக்காக அனுப்பிச்சி விட்டுச்சு. அம்மா இதை போடுங்கன்னு சொல்லிச்சு. அது நான் ரொம்ப நாளாக அப்படியே விட்டுட்டு அது கொஞ்சம் அது லாக்கில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் போட்டு எப்படியோ போட்டுக்கிட்டு எடுத்து இப்போ தான் எடிட் பண்ணிகிட்ருக்குறேன். கார்த்திகா, நீயே அதில் கூட வேலை செஞ்சியாடா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வடகம்லாம் போடுறது அரிசி மாவாட்டு இருக்குது. உப்பு காரம் இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் இங்கே எப்படி போடுறாங்கன்னு தெரியல. இன்னொரு மெத்தட்லேயும் போடுவாங்க. ஆந்திராவில் இந்த சின்ன ரவை இருக்குதுல்ல, நம்ம உப்புமா செய்யும்ல பாம்பே ரவைன்ட்டு, அந்த ரவையில் கூழ் மாதிரி காய்ச்சி ஜீரகம், இஞ்சி, இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம் இதெல்லாம் போடலாம். எள்ளு இதெல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி கூழ் மாதிரி அரைச்சி அதை இதில் மாவில் கலந்துக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு ஜீரகம் போட்டு அப்படியே அதை நல்லா அம்பளி மாதிரி காய்ச்சி கொண்டு போய் அப்படியே மேலே இது மாதிரி ஊற்றுனா சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலை அது. அதே இதில் முறுக்குன்னு சொல்லலாம். அந்த இதில் கொஞ்சம் கெட்டியாக வச்சிட்டோம்னா முறுக்கு புழிஞ்சு சுட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன, ஜவ்வரிசி வேக வச்சு அதுக்கு ஒரு கிலோ ரவை அப்படின்னா 1/2 கிலோ ஜவ்வரிசி போடலாம். நைட்டு ஊற வச்சு காலையில் போட்டுக்குங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் வேக விடணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜவ்வரிசி கூட சேர்ந்து போட்டோன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அரிசி மாவில் தான் போட்டிருக்காங்க. அது எடுக்கிறப்பெல்லாம் காட்டில் இதுதான் காட்டிகிட்ருக்காங்க. சரி பரவாயில்ல, யாருக்காவது இது பிடிக்குதுன்னா நீங்களும் போடுங்க. இந்த மாதிரி நான் நிறையா போட்டிருக்கிறேன். பொண்ணுங்களுக்கெல்லாம் நிறையா கொண்டு கொடுத்துருக்குறேன். இப்போல்லாம் உடம்பு முடியாதனால எதுவுமே இல்லைன்னா முதலெல்லாம் போட்டு இங்கேருந்து 2 பொருளுக்கும் கொண்டு கொடுப்பேன். மிளகுடி அரைச்சி கொடுப்பேன். இது மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி கொடுப்பேன். இப்போல்லாம் எது என்னால் செய்ய முடியல. அதனால என்னுடைய வேலையை செய்ய முடியாமல் கிடக்குது. பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி போடுங்க. சூப்பராக போட்டாங்க, செமையாக இருக்குடா. அம்மா, நெய், அம்மாச்சி எல்லாம் சேர்ந்து போட்டிங்களா? வாவ், நல்லா உருண்டை பனியார் போட்டாச்சு. காய வச்சுட்டு எடுத்து காட்டுது. சூப்பர் நல்லா இருக்குடா. மொறுன்னு எப்படி வந்திருக்குது பாருங்கள். இது எண்ணெய்க்கில் போட்டால் அப்படியே புதுசுன்னு ஃபஸ்ட்டு எவ்வளோ பெருசு இருந்துச்சு அந்தளவுக்கு வரும். நல்லாயிருக்கும், செம்ம சூப்பராக இருக்குது. டப்பாவிலையும் போட்டு அதையும் காட்டிட்டாங்க கார்த்திகா. நன்றிடா தங்கம், நன்றிடா. நீ எண்ணெயில் போட்டு வறுத்து அப்படியே பார்சல் பண்ணி விட்ருங்க, சரியா? டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுடா, சூப்பர் செம்மையாக இருக்குது. அவ்வளோ போட்டு கொஞ்சம்தான் வந்துச்சா? சரிடா, இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.